அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கீதா முருகன். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரங்கள் பலம் பெறும்போது ரொம்ப சிறப்பான அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரங்கள் வலுப்பெறும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சில போராட்டங்களோடு அல்லது விரும்பி அந்த விஷயத்தை உழைக்கும் பொழுது உங்களுக்கு 1க்கு 10ஆக அது திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க இருக்குது. அதே போல் லக்கணம் வலுப்பெறும் பொழுது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இப்போ 4ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு வீடு, வாகனங்கள், சொத்து சுகங்கள், நிலபுலங்கள் போன்ற விஷயங்கள் மிக சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த லக்கணத்திற்கு 4ஆம் இடம் தனது சொந்த வீடாக இருக்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களையும், அதே போல் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு போன்ற சுப கிரகங்கள் இருந்து மற்ற சுப கிரகங்கள் பார்வையிடும் பொழுது அந்த இடம் ரொம்பவே அழகாக வலுப்பெறுது. உங்களுக்கு அழகான வீடு, மனைகள் உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய ஜாதகங்களில் அந்த அமைப்பு சுப கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது, அதன் வாங்கிய சாரங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை எடுத்து தெளிவாக பார்க்கும் பொழுது சிறப்பான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக 4ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு தேவையான சொத்து சுகங்கள், உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய வீடு, மனைகள், இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதேபோல் லக்கணத்துக்கு 4ல் சனி பகவான் இருக்குது மேடம், செவ்வாய் இருக்குது அப்படின்னா, செவ்வாயெலாம் இருந்துச்சுன்னா செவ்வாய்ங்கிறதே மனை சார்ந்த விஷயங்களை தான் சொல்லும். அப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. செங்கல் காலவாசல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த செவ்வாய்க்குரிய கடினமான வாகனங்கள், அதாவது லாரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, லாரி, அப்புறம் இந்த சேசிபி, இது போன்ற ஒரு கடினமான உபகரணங்களால் உழைத்து அது மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கைவரப்பெறும். அது மாதிரியான வாகனங்கள் மற்றும் நிலபுலன்கள் அவங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதாவது கரடு முரடான நிலபுலன்கள், அதாவது மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலபுலன்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி பகவான்கிறது கண்ணுக்கு தெரியாத காடுகளை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதாவது மற்றவங்க பார்க்கும்போது என்ன இப்படி ரொம்ப மோசம், அந்த காடு ஏன் இப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அது போன்ற இடங்கள், அதாவது தனக்கு பயன்பெறாத வகையில் நிறைய நிலபுலன்கள், மறைவான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லும். பெரும்பாலும் சனிவான் லக்கணத்துக்கு 4ல் இருக்கும்போது அவங்களுக்கு சிறிய வீடுகளாக தான் அமையுது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். இது போன்ற உங்களுக்கு வீடு சார்ந்த, மனை சார்ந்த மற்றும் 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் 9994675115 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.